டிசம்பர் 26 ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 5:5. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் என்பதே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று 2 நாளாகமும் 16:9 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்றால் 2 முக்கிய காரணங்களை நாம் குறிப்பிடலாம். அதில் ஒன்று, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக பூமியில் எதுவும் நேரிடாதபடி, பூமியில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் அவர் அறியாமல் நடவாதபடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக, தம்முடைய தயவை கிருபையை பூமியில் உள்ள சில மனிதர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போது எந்த மனிதர்கள் தம்முடைய கண்களில் கிருபையை பெறுகிறார்கள் என்பதற்கான பதிலை சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று கூறுகிறது. ஆகவேதான் ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் கூறுகிறது. ஏனென்றால் நோவா தன் காலத்தில் நீதிமானாயிருந்தார் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதே. இப்போது நமக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், நீதிமான் ஆனபடியால் கிருபை பெற்றோமா அல்லது கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டோமா என்றால், பாவியாக இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் தான் நீதிமான்களாக்கப்பட்டோம். நீதிமான் ஆக்கப்பட்ட நமக்கோ கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். சரி, யாருக்கு கிருபை அளிக்கிறார் என்றால், தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களே கிருபை பெறுவார்கள். வீம்பும் அகம்பாவமும் பெருமையும் உடையவர்கள் தன்னை கர்த்தருக்கு முன் தாழ்த்தாதபடியால் தேவனுடைய கண்களில் கிருபையை இழக்கிறார்கள். ஆகவே நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தி தேவனுடைய கண்களில் இரக்கத்தையும் தயவையும் கிருபையை சுதந்தரிப்போம். ஆமேன். அல்லேலூயா.